இங்கே கதிருக்கும் கயலுக்கும் கல்யாணமான அன்னைக்கு வந்து காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு கயல் ஆசையோடு அந்த ரூம்குள்ளே போகிறப்ப கதிர் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு ஆல்ரெடி ஒரு லவ் இருந்துச்சு, அதை நான் இன்னும் மறக்கவே இல்லை, எங்கள் அப்பா அம்மாவோட ஆசைக்காக தான் இவ்வளோ அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லவும் கையிலுமே அதை புரிஞ்சுட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படி சொல்லிடுறா. அடுத்த நாள் எழுந்திரிச்சு காலையில் கதிர் வேலைக்கு போகிறப்ப கூட கயல்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் தான் போகிறாரு. அன்னைக்கு நைட்டுமே ஆகுது, இன்னுமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு கேட்குறப்ப அவனும் என்னென்னமோ சொல்லி மறைச்சறான். ஆனா பார்த்தா கதிர் வந்து காவியா அவன் மறக்க முடியாம பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுமே நீ கயல் கூட வாழ்றதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதே மாதிரி கதிருமே யோசிச்சு முடிவெடுத்து கயல் கூட நல்லபடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கயலை வந்து அவுட்டிங் கூட்டிட்டு போயிட்டு வராங்க. வந்ததுமே கதிருக்கு ஒரு கால் வருது. யாருடா அப்படி சொல்லி பார்த்தா காவியா தான், அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். கதிருக்கு அதுல இருந்து ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது, ஃபுல்லா காவியாவோட நினைப்பாவே இருந்துட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நாள்ல எப்படியாச்சும் மறுபடியும் காவியாவை மறக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி போயிட்டு இருக்கப்ப அகைன் காவியாட்டு இருந்து கால், நீ இன்னைக்கு வந்து என்ன பார்க்கல அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி பிளாக்மெயில் பண்ணதும் கதிரும் அங்கே போய் பார்க்குறான். கதிருக்கு கல்யாணமான விஷயம் எதுவுமே தெரியாம நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படி சொல்லி சொன்னதும் கதிருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல.